இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து சென்றவர்கள் யாரெல்லாம் வாழ்க்கையிலே அழுகையின் வழியாய் கடந்து சென்றார்கள், எப்படி அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றினார்கள் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். அன்னாளை குறித்து நாம் தியானித்தோம், ஆகாரை குறித்து நாம் தியானித்தோம். இன்னும் கூட மரியாள், எசேக்கியா ராஜா, தாவீது ராஜா, இப்படி தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்த அந்த கண்ணீரின் அனுபவத்தை எப்படி அவர்கள் சோதனையை சாதனையாய் மாற்றி அவர்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். இந்த சம்பவம், இந்த நாயின் ஒரு விதவையின் சம்பவம் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அவளுடைய ஒரே குமாரன், அவள் ஒரு விதவை, கணவன் இல்லை. அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, அவளுடைய மகன், வாலிப மகன் மரித்து போகிறான். அவனை அடக்கம் பண்ணுவதற்காக பாடையிலே வைத்து அங்கே கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவள் கைம்பெண்ணாய் இருந்தாள், ஒரே ஒரு பையன்தான், வேற அவளுக்கு எந்த ஆதரவும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் மிகவும் அழுது புலம்பி இருப்பாள். ஊரார் எல்லாரும் என்ன செய்தாங்க? அவளுக்காக அழுது புலம்பி பின்னாக செல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அந்த ஊருக்குள்ளாக வருகிறார். அவளுடைய கண்ணீரை பார்க்கிறார். கர்த்தர் அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவர் மனது உருகுகிற கர்த்தர். நம்ம நிறைய நேரம் நினைப்போம், நம்ம எவ்வளவு அழுதோம். ஆண்டவர், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா அப்படிம்பாங்க. கண்ணு இருந்தா அவர் என்னுடைய கண்ணீரை காண்பாரே, ஆண்டவருக்கு காது இருந்தா என்னுடைய புலம்பல்களை, என்னுடைய வேதனைகளை எல்லாம் அவர் கேட்பாரே என்று சொல்லுகிறது உண்டு. ஆனால் அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் மனது உருகுகிற தேவன், அழாதே என்று சொல்லி ஆற்றி தேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நாட்களில் கூட அநேகர் தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்து அவர்கள் மிகுந்த துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆண்டவர் ஒருவரால் மாத்திரம்தான் அவர்களை ஆற்றி தேற்ற முடியும். அழாதே என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே இந்த தாயினுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். அந்த சுமந்து கொண்டு வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். ஆண்டவர் சொன்னார், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி உரத்த சத்தமிட்டு சொன்னபோது அந்த வாலிபன் என்ன செய்தான்? மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். நம்முடைய ஆண்டவர் அந்த தாயின், விதவை தாயின் கண்ணீரை ஆண்டவர் களிப்பாக்கினார். இன்றைக்கும் கூட அநேக பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறதை நாம் காண்கிறோம். பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய நல்ல ஜெபிக்கிற, நல்ல ஊழியம் செய்கிற கிறிஸ்தவ பெற்றோர்களுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை, அதுபோல கர்த்தரை அறியாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, பரிசுத்தம் இல்ல, இப்படியாய் இந்த சந்ததியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக பெற்றோர் அழுது கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், பிள்ளைகளுடைய ஆத்துமா மரித்து போய் கிடக்கிறதை பார்க்கிறோம். ஒரு வெளிப்புறமான ஆலயத்திற்கு செல்வது, ஒரு வெளிப்புறமான தோற்றத்தோடு இருக்கிறார்களே ஒழிய உள்ளாக ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை இன்றைக்கு வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், நாம் அழ வேண்டும். தேவ சமூகத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக நாம் அழ வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் மனது உருகி அழாதே என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளின் ஆத்துமாவை அவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை குணமாக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி அந்த மரித்து போன வாலிபனை ஆண்டவர் எழுப்பினது போல இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மாரும் வடிக்கிற கண்ணீர் பிள்ளைகளுடைய ஆத்துமாவை எழுப்ப வேண்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது எனக்கு பிடித்தமான ஒரு பகுதி. வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி எழுப்பினது போல நாம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அழ வேண்டும். பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களுக்காக. பிள்ளைகள் நல்லா படிக்காங்க, சந்தோஷம், வேலைக்கு போறாங்க, கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க, அதோடு நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. பிள்ளைக்குள் ஒரு ஆத்துமா இருக்கிறது. பிள்ளைக்குள் இருக்கிற ஆத்துமா அது விலையேற பெற்றது. அந்த ஆத்துமா மரித்து போக கூடாது. இன்றைக்கு பிள்ளைகள் செல்போனுக்கு அடிமைகளா இருக்காங்க. இப்ப அதுலயே தங்களுடைய நேரத்தை ஆடம்பரமா வாழணும், சுகபோகமா வாழணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், இதைத்தான் விரும்புகிறார்களே ஒழிய கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல வேதத்தை வாசிப்பதற்கு அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவங்க கேட்பதற்கு முன்பாகவே நாம பெற்றோர்கள் என்ன செய்கிறோம்? அதிகமாய் கொடுக்கிறோம், அவங்களை அதிகமாய் திருப்திப்படுத்துகிறோம். அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியல, தேவைன்னா என்னதுன்னு தெரியல.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவு. எத்தனையோ பெண்கள் குழந்தை இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரணும். தாயாகிய நாம தான் ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மேல் மனதுருகி நம்முடைய பிள்ளைகளை எழுப்புவார், ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. கூட அந்த ஒரு புத்தகத்திலே வாசித்த போது எருசலேமிலே ஒரு யூத பெண்மணி, ரேச்சல் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத பெண்மணி இருந்தார்கள். 2009 தன்னுடைய 99வது வயதிலே அவர்கள் மரித்தார்களாம். அந்த தாயாரை தேவன் ஆசீர்வதித்ததுனால அவங்களுக்கு 7 குமாரரும் 4 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவங்களுக்கு திருமணமாகி அந்த 7 குமாரர் 4 குமாரத்திகள் மூலமாக 150 பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்தார்களாம். இந்த தாயார் மிகவும் பக்தி உள்ளவர்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக அவர்கள் அதிகமாக கண்ணீரோடு அவர்கள் ஜெபிப்பார்களாம். அந்த தாயார் மரணமடையும் போது சுமார் 1000க்கும் அதிகமான நபர்கள் அவங்க குடும்ப வாரிசாக இருந்தார்களாம். 1000க்கும் அதிகமான நபர்கள் அவங்க குடும்ப வாரிசாக இருந்தார்களாம். அவங்க தேவனுக்கு பயந்து நடந்ததாகவும் சங்கீதங்களை அதிகமாக வாசித்து அதை பாராம படிப்பாங்களாம். அந்த சங்கீதங்களை, வசனங்களை பாராம படித்து சொல்லுவார்களாம். வேதத்தை அதிகமாக தியானிப்பார்களாம். ஒவ்வொரு பிள்ளையின் பெயரையும், அத்தனை பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருந்தாலும் அவ்வளவு பேருடைய பெயரையும் ஞாபகம் வைத்து அவர்களுக்காக அவர்கள் ஜெபிப்பார்களாம். பிள்ளைகள் கர்த்தரை அறிய வேண்டும், பிள்ளைகள் ஒற்றுமையாக வளர வேண்டும், பிள்ளைகள் தேவ பக்தியோடு வளர வேண்டும், பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பிள்ளையின் பெயரையும் சொல்லி சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்களாம், ஞாபகத்தில் வைத்து ஜெபிப்பார்களாம். இப்படி அந்த தாயாருடைய ஜெபம் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தது, அந்த பிள்ளைகளை தேவ பக்தி உள்ளவர்களாக மாற்றினது என்று வாசிக்க முடிந்தது. நாமும் கூட இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அதிகமாக பிள்ளைகளுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். ஒருவேளை அழுது கொண்டு இருக்கலாம், பாரத்தோடு இருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது அழுது ஜெபிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் இனி நகைப்பீர்கள். நாம அழுது ஜெபித்தாதான் நகைக்க முடியும். ஜெபிக்கிற காலத்துல பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். குழந்தை பருவத்தில் இருந்து, பிள்ளை பருவத்தில் இருந்து, வாலிப பருவத்தில் இருந்து, ஆண்டவர் நமக்கு ஆயுசு கொடுத்தா ஜீவன் உள்ள வரைக்கும் பிள்ளைகளுக்காக நம்ம அந்தந்த பருவத்திற்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது அந்த பிள்ளைகளுடைய ஆத்துமா அந்த ஆத்துமா ஆண்டவருக்கு முன்பாக அது விலையேற பெற்றதாய் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நாமும் கூட இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, தன்னுடைய ஒரே மகன் மரித்து போனது நிமித்தம் ஆண்டவரே அழுது புலம்பின அந்த நாயின் ஒரு விதவையை பார்த்து மனது உருகி அழாதே என்று சொல்லி அவள் கண்ணீரை துடைத்தது போல இந்த நாட்களிலே யார் யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார்களோ, தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்து அழுது கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேயா. ஆண்டவரே, தகப்பனே, வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி அந்த மரித்து போன மகனை உயிர்ப்பித்தது போல ஆண்டவரே, மரித்து போன ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் அதற்கு ஆண்டவரே பொறுப்பெடுத்து ஜெபிக்க கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை